வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதோடைய அடுத்த பார்ட்டு தான் வந்து இந்த வீடியோ, ரைட்? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பேட்ச் எஸ்எஸ்சிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வீக், சரிங்களா? ஸோ அது நம்ம பிடிஎஃப் கொடுத்து அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் வந்து கம்மிங் சண்டே இருக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் 1 இயர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ டுடே சம்ஸ்குள்ளே போயிடலாம், ரைட்? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரயில்வேஸில் கேட்ட சம்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ யாரும் பார்க்கலன்னா இதே பிளேலிஸ்ட்டில் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பாருங்கள், எல்லா வீடியோவுமே இருக்கும், சரிங்களா? ரைட். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம்மு 276x1 is divisible by 3. What is the sum of the possible values of x அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். சப்போஸ் 2 + 7 + 6 + x + 1 இது வந்து ஒரு 3யோட மல்டிப்ளாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 9 + 6 15, 15 + 1 16, 16 + xன்னு வருது. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 2 போட்டிங்கன்னா 18 வரும். அப்போ கண்டிப்பாக இது ஒரு 3யோட மல்டிப்ளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டிங்கன்னா என்ன வரும்? 24 வரும். அதுவும் வந்து ஒரு 3யோட மல்டிப்ளாக இருக்கும். இல்லைனா எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா 21 வரும். ஓகேங்களா? வேறு ஏதாவது நம்பர் போட்டால் 3யோட மல்டிபிள் வருமா? எக்ஸுக்கு பதிலாக 14 போடணும், அப்போனா தான் 30 வரும். இல்லைனா எக்ஸுக்கு பதிலாக 11 போடணும், அப்போனா தான் 27 வரும். பட் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்கணும், 2 டிஜிட்டாக இருக்க முடியாது, இல்லைங்களா? ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 இல்லைனா 8 இல்லைனா 5 போட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். வாட் இஸ் தி சம் ஆஃப் தி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ 2 + 5 + 8, ஸோ என்ன வரும்? 10 15, சரிங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன் டி தான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் சம்குள்ளே போகலாம். இஃப் 3x² + ax + 4 is perfectly divisible by x - 5, then the value of a is. ஸோ 3x² + ax + 4 is perfectly divisible by x - 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, x - 5ஆல் இது டிவைட் ஆகுது அப்படின்னா x = 5 அப்படிங்கிறத நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், சரிங்களா? அதாவது 3x² + ax + 4 = 0 when x = 5. இதுதான் அதுக்கான அர்த்தம். x - 5 is divisible அப்படின்னு சொல்கிறாங்களா? divisible by x - 5 அப்படிங்கும்போது எக்ஸோட வேல்யூவை 5 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா அது வந்து =0க்கு வரணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும், சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 25 + 5a + 4 = 0. 5a மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு போனோம்னா இது 75 + 4 79, ஸோ -79 வரும். ஸோ ஏயோட வேல்யூ -79/5 which is equal to -15 is 5, 29 வரும். 15 5s are 5 × 5 25, பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும். 4/5ங்கிறது என்னது? 0.8. ஸோ -15.8 தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. 16 5s are 80 வந்துடும். ஸோ 16 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 79 அப்படிங்கும்போது 15.8. 5 × 15 போட்டிங்கன்னா 75, 5 × 0.8 போட்டிங்கன்னா என்ன வரும்? 4 வரும், இல்லைங்களா? ஸோ 75 + 4 79. அவ்வளோதான். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இஸ் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை x - 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா x = 5 அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டு அது 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, த ப்ராடக்ட் ஆஃப் 4 consecutive numbers is always divisible by which of the following numbers அப்படின்னு சொல்கிறாங்க. 4 consecutive நம்பர்ஸ்னால் இப்போ 1 2 3 4ன்னு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 3s are 6, 6 4s are 24 வரும். அதுக்கு அடுத்து 2 × 3 × 4 × 5 எடுத்துக்கலாம். இதுவும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் இல்லையா? 2 3s are 6, 6 4s are 24, 24 × 5 ஒரு 120 வரும். அடுத்து 3 × 4 × 5 × 6ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? எப்படி பார்த்தாலும்
இப்போ இந்த 6ல் வந்து ஒரு 2 into 3 இருக்குது. 2 into 3 into 4 into 5னாலே வந்து ஒரு 120 வரும். 120 into ஒரு 3 வரும். 360 வருது இல்லைங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு என்ன நம்பர் இருக்குது? 24 இருக்குது. இது 24 into 5, இதுவும் சம்திங் 24 into ஏதோ ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் எல்லாமே கண்டிப்பாக 24ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? டேம் ஷுவராக வந்து 24ஆல் டிவைட் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 4 consecutive நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் divisible by 24. சரிங்களா? இது வந்து வேறு எதுவும் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி யோசித்து தான் போட்டாகணும். இதுக்கு ஃபார்முலாவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் 4 நம்பர், அடுத்தடுத்த 4 நம்பர்னு சொல்கிறாங்க. அது என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 25 into 26 into 27 into 28 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து 26ல் ஒரு 13 into 2 வரும். இந்த 27ல் என்ன வரும்? ஒரு 3 into 9 வரும். இந்த 24ல் 4 into 7 வரும். அப்போ ஒரு 2 into 3 into 4 இருக்குது கன்ஃபார்மாக. 2 3s are 6, 6 4s are 24. ஸோ ஷேராக 24ங்கிற நம்பர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, when the number 5 to the power 501 is divided by 126, then the remainder will be. ஸோ இந்த ரிமைண்டர் ரிலேட்டடாக நிறைய சம்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா? ஒருத்தர் கூட கேட்டிருந்தீங்க ரிமைண்டர் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 126ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். இப்போ நமக்கு தெரியும் 5 cube அப்படின்னா வந்து ஒரு 125 அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? 5 cubeங்கிறது 125 அப்படின்னு நமக்கு தெரியும். சேம் இங்கே வந்து இப்போது 501 வந்து எப்படி எழுதிக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா 3 into இது வந்து ஒரு 3ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான். 3 into ஒரு 167. சரிங்களா? 3 into ஒரு 167. இப்போ 5 cube பவர் ஒரு 167 டிவைடட் பை இதை வந்து 126ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் என்ன வரும்? இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 3 into 167 501 தான் வரும். ஸோ இந்த 501 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3 into ஒரு 167 எழுதிக்கிறேன். ஸோ 5 cube பவர் ஒரு 167. நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ மாறப்போவதில்லை. ஸோ 5 cube நான் எப்படி எழுதிக்கலாம்? 125 பவர் வந்து அந்த 167 அப்படியே இருக்குது. இங்கே வந்து 126 இருக்குது. சரிங்களா? நீங்கள் 125ஐ 126ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரிமைண்டர் வந்து 125ன்னு சொல்லுவோம். ஆர் -1ன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? போன வீடியோலேயே நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லைட்டாக. ஸோ ரிமைண்டர் வந்து -1. எய்தர் 125 ரிமைண்டர்னு சொல்லலாம், இல்லைனா -1ன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 6ங்கிற நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 6ன்னு சொல்லலாம், ஆர் -1ன்னு சொல்லலாம். பிகாஸ் 7லேருந்து -1 பண்ணால் உங்களுக்கு 6 கிடச்சிடும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஸோ ரிமைண்டர் வந்து 125 சொல்லலாம் அல்லது -1ன்னு சொல்லலாம். நமக்கு வந்து இப்போ இந்த இதுக்கு வந்து ரிமைண்டர் தானே கேட்குறாங்க. இதுக்கு வந்து ரிமைண்டர் தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் 125 வந்து 126ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் -1. ஸோ இப்போ இந்த -1 பவர் ஒரு 167 இருக்குது. இதை வந்து இதுக்கான ரிமைண்டர் தான் நமக்கு வேணும். -1 to the power எனிதிங் வந்து எனக்கு இப்போ ஆட் டிஜிட்டில் இருக்குது. ஸோ 167ங்கிறது ஒரு ஆட் நம்பரு. அப்போ -1 தான் எனக்கு ஃபைனலாக இருக்க போகுது. ஸோ 126 ரிமைண்டர் வந்து இப்போ எனக்கு -1ன்னு இருக்குது. ஸோ -1 நான் எப்படி எழுதிக்கிடலாம்? 125 நான் எழுதிக்கிடலாம். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு ஆன்சர், இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து 125 தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான். 5 cube போட்டால் 125. 125 வந்து 126ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 125ன்னு சொல்லலாம் அல்லது -1ன்னு சொல்லலாம். இங்கே நம்ம 125க்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதுக்கே ரிமைண்டர் வந்து எனக்கு -1 வருது. பவர் 167 இருக்குது. அப்போ -1 பவர் 167 போட்டால் எனக்கு -1 தான் வரும். ஸோ -1 126ஆல் நான் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து -1 தான். அதை -1ன்னு சொல்லலாம், இல்லைனா 125ன்னு சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் 126லேருந்து -1 பண்ணால் 125 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதனால் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு. If 3 is added to each odd digit and 1 is subtracted from each even digit in the number ஒன்று கொடுத்துருக்காங்க. what will be the difference between the highest and the lowest digits thus formed? ஸோ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 2 5 1 4 5 6 3. இதில் 3 is added to each odd digit. ஆட் டிஜிட் என்னெல்லாம் இருக்குது இதில்? ஆட் டிஜிட் வந்து இங்கே 5 இருக்குது, 1 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. இது எல்லாமே ஆட் டிஜிட்டு இல்லையா? மற்றது எல்லாமே ஈவன் டிஜிட்டு. 4 2 4 6 இது எல்லாமே ஈவன் டிஜிட்டு. இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட். ஆட் டிஜிட் கூட 3 ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 8, இது 4 ஆயிரும்,
இது ஆட் பண்ணும்போது 8, இது கூட ஆட் பண்ணும்போது இது 6 ஆயிரும். அண்ட் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஈவன் டிஜிட் 1 இஸ் சப்ட்ராக்டட். ஸோ அப்போ இதுலேருந்து 1 கழிச்சோம்னா 2, இதுலேருந்து 1 கழிச்சோம்னா 1, இதுலேருந்து 1 கழிச்சோம்னா 3, இதுலேருந்து 1 கழிச்சோம்னா 5. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நியூலி ஃபார்ம்டு நம்பர், நியூ நம்பர். இதுதான், இது வந்து ஓல்டு நம்பர். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் டிஜிட்ஸ் தஸ் ஃபார்ம்டு. ஹையஸ்ட் ஃபார்மான நம்பர் என்னது 8, லோயஸ்ட் வந்து 1. ஸோ அப்போ 8 - 1 வந்து 7. டிஃப்ரென்ஸ் படி வந்து ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் டிஜிட்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, இஃப் த 5-digit நம்பர் த டிஜிட்ஸ் இன் த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இஸ் 2. ஸோ இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு யூனிட் பிளேஸுங்கிறத நான் சொல்லிடுறேன். சப்போஸ் 5-digit நம்பர்னால் ABCDE இப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து யூனிட்ஸ் நம்பர், யூனிட்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டி வந்து டென்ஸ் டிஜிட்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சி வந்து ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி வந்து தௌசண்ட் டிஜிட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த ஏ வந்து 10,000 டிஜிட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிட்டு 10, 100, 1000, 10,000. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இன் ஏ 5-digit நம்பர் த டிஜிட் இன் தி ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இஸ் 2. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் எது? இதுதான். ஸோ இது வந்து 2. சரிங்களா? அண்ட் த டிஜிட்ஸ் இன் த யூனிட்ஸ் பிளேஸ் இஸ் twice the digits in the hundreds place. Digits in the units place is twice the digits in the hundreds place. So 100 placeல 2 இருக்குது. அப்போ யூனிட் பிளேஸில் அதை விட ட்வைஸில் இருக்கணும். ஸோ 4. The digit at the thousands place is 0. Digit at the 1000 place is 0. The digit in the 10,000 place is the sum of the digits in the hundreds place and the digits in the units place. ஸோ யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிறதுக்கும் 100 பிளேஸில் இருக்கிறது சம்மு தான் வந்து 10,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 6, 2 + 4 வந்து 6. அதுக்கப்புறம் the digits in the tens place is the digits in the 10,000 place -1. 10,000 பிளேஸில் இருக்கிறது 6, 10th பிளேஸில் இருக்கிறது அதுலேருந்து -1. ஸோ 5 வரும். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது 60254. ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஜஸ்ட் யூனிட்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, 1000, 10,000 இதை பற்றின ஒரு சம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, if the number is divisible by 8 and 5, then one possible choice of the digits that come in the place of hash and dollar symbol. So 2, 8, 9, 3 hash and dollar symbol. ஒரு நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகணும், 5ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படின்னா 8ஆல் டிவைட் ஆகணும்னா சப்போஸ் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5க்கு லாஸ்ட் 2 டிஜிட் எய்தர் 0வாக இருக்கணும் ஒரு 5ஆக இருக்கணும். இப்போ லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஈவன் நம்பராக இருக்க முடியாது, அது ஒரு ஆட் நம்பர். அப்போ 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஷுவராக வந்து லாஸ்ட் டிஜிட் 0வாக தான் இருக்க முடியும். ஸோ டாலர் சிம்பிளில் இருக்கிறது வந்து 0 தான் ஃபார் ஷுவர். ஸோ இதனால் ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் பியும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எய்தர் ஆப்ஷன் சி அல்லது ஆப்ஷன் டி மட்டும் செக் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ ஒரு 8ஓட டிவிசிபிளுக்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள். ஒன்று டென்ஸ் பிளேஸில் 0 இருக்கணும் அல்லது 2 இருக்கணும். இப்போ 300 போட்டோம்னா 300 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? 300 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. 320 வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ரைட். அப்போ முடிஞ்சு போச்சு சம்ஸு. ஹேஷ் சிம்பிள் வந்து அப்போ வந்து 2வாக இருக்கணும், டாலர் சிம்பிள் வந்து 0வாக இருக்கணும். இப்போ 2,0 தான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, how many times does the digit 2 come in place of tens in counting from 1 to 100? 1லேருந்து 100 எண்ணும்போது டென்ஸ் பிளேஸில் 2ங்கிற டிஜிட்டு எத்தனை தடவை வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ 0லேருந்து 9 வரைக்கும் டென்ஸ் பிளேஸே கிடையாது. கரெக்டுங்களா? 0லேருந்து 9 வரைக்கும் எல்லாமே யூனிட் பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5ன்னு அப் டு 9 இது வரைக்கும் யூனிட் டிஜிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த நம்பருமே வந்து கிடையாது. ஸோ டென்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து 0. அதுக்கப்புறம் 10லேருந்து 19 வரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டென்ஸ் பிளேஸ் how many times the digit 2 comes in place of tens? டென்ஸ்னும் எதுவுமே வராது இல்லைங்களா? இது வந்து என்ன இருக்கும், 10, 11, 12, 13 இப்படியே போயிட்டே இருக்கும். 19 வரைக்கும் நான் போட்டேன். ஸோ இதுலேயுமே வந்து 0 தான் வரும். இப்போ இதுக்கு அடுத்து 20லேருந்து 29 வரைக்கும் எடுத்துக்கலாமா? எத்தனை தடவை வரும்? 10 தடவை வரும் இல்லைங்களா? 20லேருந்து 29 எடுத்துக்கலாம் 10 தடவை. ஓகே,
20 டென்ஸ் பிளேஸில் வருதில்ல 21 22 சரி 22 23 24 25 26 27 28 29 ஸோ எத்தனை தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா 10 தடவை வரும். அவ்வளோதான். இதுக்கடுத்து 30லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே டென்ஸ் பிளேஸில் வந்து எங்கேயுமே வந்து 2 வராது. ஸோ இது எல்லாமே 0 தான். 30லேருந்து ஆரம்பித்து 31 30 39 வரை போகும். அடுத்து 40லேருந்து 41 அப்படி போனால் 90லேருந்து 99 இது எந்த கேப்லையுமே டென்ஸ் பிளேஸில் 2 வரவே வராது. ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது இந்த 20லேருந்து 29. ஸோ மொத்தம் 10 தடவை வருது. அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியான சம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்குது. ஹவு மெனி டைம்ஸ் டஸ் த டிஜிட் 5 கம் இன் த கவுண்டிங் ஃப்ரம் 1 to 100? இங்கே வந்து டென்ஸ் பிளேஸ்லாம் சொல்லலை, 5ங்கிற நம்பர் எத்தனை தடவை வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, the least number consisting of 5 digit which is divisibility by 97 is x. What is the sum of the digits of x? So least number consisting of 5 digit அது என்ன வரும்? 5 digitனா இதுதான் இல்லையா, 10,000. ஸோ இதை நீங்கள் 96ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் வரும். 97 இது வந்து ஒரு 30. ஸோ இது டிவைட் ஆகாதனால ஒரு 0 டைம்ஸ் போட போகிறோம். இந்த 0வையும் இறக்குறோம். ஸோ 3 டைம்ஸ் போட்டோம்னா 3 × 90 ஒரு 270, 3 × 7 ஒரு 21, 291 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 9 வருது. ரிமைண்டர் வந்து 9 வருது. அப்போது இந்த 10,000லேருந்து நீங்கள் 9 மைனஸ் பண்ணிட்டா அந்த நம்பர் வந்து 97ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஆனால் அவங்க கேட்குறது த லீஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 5 டிஜிட் விச் இஸ் டிவிசிபிள் பை 97. அப்போனா 10,000க்கு அப்புறம் டிவைட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 97ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு பார்த்தா இந்த 97லேருந்து 9 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 89 கூட 88. ஸோ 88ன்னு இருக்கும். அப்போனா 10088 இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து 97ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். பிகாஸ் இங்கே ரிமைண்டர் 9 வருது இல்லைங்களா? ரிமைண்டர் வந்து 0 வரணும். 0 வரணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? எக்ஸ்ட்ராவாக இது கூட ஒரு 88 ஆடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 கூட ஒரு 88 ஆடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஒரு 97ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக மாறி இருக்கும். அவ்வளோதான். வாட் இஸ் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 1 + 0 + 0 + 8 + 8 which is equal to 17. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம்மு. Find 2 consecutive numbers where thrice the first number is more than twice the second number by 5. ஸோ ஆப்ஷன்ஸே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் 5. ஃபஸ்ட்டு 2 consecutive numbers where thrice the first number. thrice the first numberனால் 5 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் twice the second number. twice the second numberனால் 12 வரும் இல்லைங்களா? ஆப்ஷன் ஏ. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருதும்? 3. ஆனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 5 வரணும். ஓகேவா? அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். மொதல் நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 4 வரும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம்னா 3 7s are 21, 2 8s are 16. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5 வருது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சரு. லாஸ்ட் ஆப்ஷனும் ட்ரை பண்ணிடலாம். 27 20 டிஃப்ரென்ஸ் வந்து 7 வருது. அப்போ இதுவும் கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ முடிஞ்சிச்சு. ரயில்வேஸில் கேட்ட ஒரு வித்தியாசமான சம்ஸை நம்ம பார்ப்போம். மற்ற எல்லா சம்ஸுமே நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற சம்ஸை தான் நான் பார்த்து போட்டுட்ருக்கேன் நம்பர் சிஸ்டமில். ஸோ கிராஷ் கோர்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். என்டிபிசி ஸ்டேஜ் 1க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிஜிஎல் டயர் 1க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் பேட்சில் யாரும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ச்சு. சரிங்களா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.